தள்ளுப்பா. தம்பி தம்பி பாஸ்கர் சுகுமார் சாரி இன்னொருத்தர் நல்ல ஒரு மௌலானா ஷேக்கா வெள்ளைய ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து அவர்களை புறமுதுகிட்டு ஓடச் செய்து நம்முடைய இந்திய சுதந்திர பெறுவதற்கு முதல் வீரராக திகழ்ந்தவர் தீரன் சின்னமலை அவர்கள். தீரன் சின்னமலை அவர்கள் வெள்ளையனுடைய ஏகாதிபத்தியம் அவர்களை முற்றிலுமாக நம்முடைய எல்லைக்குள் தமிழ்நாட்டிற்குள் விடக்கூடாது என்ற வகையில் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் வெள்ளையனுடைய ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து போரிட்டவர். அது மட்டுமில்லாமல் வெள்ளையர்கள் குறிப்பாக தீரன் சின்னமலை அவரிடத்திலே வந்து கப்பம் கட்ட வேண்டும் என்று சொன்னபோது அதெல்லாம் முடியாத ஒன்று, உங்களுக்கு எதற்கு நாங்கள் எங்களுடைய கஷ்டப்பட்டு உழைத்து சம்பாதித்த பணத்தை எல்லாம் வரியாக கப்பமாக கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அதன் அடிப்படையிலே வெள்ளையனை ஒரு புறமுதுகிட்டு ஓடச் செய்தவர் தீரன் சின்னமலை அவர்கள். எனவேதான் சுதந்திர போராட்ட வீரர், வெள்ளையனை புறமுதுகிட்டு ஓடச் செய்த வீரர் தீரன் சின்னமலை அவர்களுடைய பிறந்த விழா இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில், கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் சார்பில் இன்றைக்கு தலைமை கழக நிர்வாகிகள், மாவட்ட கழக செயலாளர்கள் மற்றும் கழக முன்னோடிகள், செயல் வீரர்கள், வீராங்கனை அத்தனை பேருமே வந்து இன்றைக்கு அவருடைய பிறந்தநாள் விழாவிலே அவருக்கு புகழ் மாலை சூட்டிருக்கின்றோம். ஐயா, இன்னைக்கு கடைசி நாள் பிரச்சாரம் எப்படி பார்க்கிறீங்க? ஒரு மணி நேரம் எக்ஸ்ட்ரா வரும், அதாவது 6 மணி வரல பிரச்சாரம் இருக்கு. இப்ப அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை தேர்தல் களம் என்று சொல்லும்போது அதாவது ரன்னிங் ரேஸ், அதில் வந்து அந்த முதல் கோட்டை தொடுகின்ற ஒரு கட்சி என்று சொன்னால் அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான். ரெண்டாவது தான் வந்து திமுக, மூணாவதா நாலாவதா பிஜேபி வராங்களான்னு தெரியாது. ஆனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் திமுகவுக்கும் தான் நேரடியான போட்டி. ஏன்னா இந்த போட்டியிலே கோப்பையை பெறுவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். ஏனென்று சொன்னால் 40 தொகுதிகளிலும் பொதுவாகவே எங்களுடைய கழக வேட்பாளர்கள், தோழமை கட்சியை சார்ந்த வேட்பாளர்கள் அத்தனை பேருமே பிரச்சாரங்கள், அதாவது மக்களை சந்தித்து வாக்குகள் சேகரிக்க செல்லும்போது மக்கள் காட்டுகின்ற எழுச்சி, மக்கள் அளிக்கின்ற வரவேற்புகள், அது மட்டுமல்ல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் 1972 இயக்கத்தை ஆரம்பிக்கும் போது எந்த அளவிற்கு எழுச்சி இருந்ததோ அதே போன்ற எழுச்சியை இப்போது நம்முடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே தொண்டர்களிடையே காண முடிகின்றது. ஏனென்று சொன்னால் இந்த 3 ஆண்டு காலத்தில் பொதுமக்கள் மிக மிக ஒரு பாதிப்புக்கு அடைந்திருக்கின்றார்கள். குறிப்பாக விலைவாசி உயர்வு, சட்ட ஒழுங்கு சீர்குலைவு, போதைப் பொருட்கள் சர்வசாதாரணமாக கிடைக்கின்ற ஒரு நிலைமை, அதோடு மட்டுமில்லாமல் சொத்து வரி, மின்சார கட்டண உயர்வு, பால் விலை உயர்வு, அதிகமாக ஒரு தரமற்ற சாலைகள், சென்னை எடுத்துக்கொண்டால் தரமற்ற சாலைகள் குண்டும் குழியுமாக இருக்கின்ற நிலைமை, தேர்தல் வாக்குறுதிகள் நிறைவேற்றாத ஒரு சூழ்நிலை, அம்மாவுடைய திட்டங்கள் எல்லாம் நிறுத்தியது, தாலிக்கு தங்கம், ஸ்கூட்டி, லேப்டாப்பு, இது போன்ற எண்ணற்ற நல்ல திட்டங்களால் நிறுத்தியது. அது மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்தமாக மழை வந்தபோது எந்தவித ஒரு முன்னெச்சரிக்கை கொடுக்காமல்
மக்களை பாதுகாக்க தவறியது. அதோடு மட்டுமில்லாமல் அப்படி மழை வந்த நேரத்திலே உடனடியாக வந்து மக்களுக்கு உதவி செய்யாமல் ஒட்டுமொத்தமாக மக்கள் விரோத ஒரு அரசு என்று சொன்னால் அது திராவிட முன்னேற்ற கழக அந்த விடியாத அரசு. எனவே மக்கள் இதை நினைத்து பார்க்கின்றார்கள். எனவே அவர்களுக்கு இப்போது சரியான நேரம். என ஒரு பதிலடி, ஒரு தக்க சவுக்கடி அப்படி என்று சொன்னால் ஒரு திமுகவுக்கு எதிராக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வாக்களிப்பது மூலம்தான் திமுகவுக்கு ஒரு கடுமையான எச்சரிக்கையாக இது அமையும். எனவே திமுக அப்படியாவது திருந்தும் என்ற வகையில் மக்களுடைய எண்ணம் முழுமையான அளவிற்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வாக்கு அளிப்பார்கள். ஏதாவது ஒட்டுமொத்தமாக சுருங்க சொல்ல வேண்டும் என்று சொன்னால் திமுகவுக்கு தமிழ்நாடு முழுவதும் எதிர்ப்பு அலை, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒரு ஆதரவான அலை இன்றைக்கு தமிழ்நாட்டிலே வீசிக் கொண்டிருக்கிறது என்பதுதான் இந்த நேரத்தில் நான் சுட்டிக்காட்டுவதற்கு கடமைப்பட்டிருக்கிறேன். சென்னை, தென் சென்னை இந்த வேட்பாளர்கள் வந்து அம்மா நினைவிடத்துக்கு செல்வதாக தகவல் வந்தது. இன்னும் 10:30 மணிக்கு போறோம்னு சொல்லியிருக்காங்க. நான் என்ன சொல்றேன், அம்மா வந்து 2016 இறந்தாங்க. கிட்டத்தட்ட 7 வருஷம் மேலாகுது. 7 வருஷம் நினைவிடத்துக்கு போல. 7 வருஷம் எப்பாவது ஒரு தடவை திருமதி தமிழிசையும் அதே போன்று வினோஜும் இல்லை பிஜேபி சார்ந்த நிர்வாகிகள் யாரும் போனாங்களா? ஒருத்தரும் போல. இப்போ வாக்குகள் வாங்கணும். வாக்குகள் வாங்கணும் போது பாவம் பிஜேபிக்கு அவங்களுக்கு தலைவர்களே இல்லை. அவங்களுக்கு வந்து இப்ப கண்ணுக்கு தெரிஞ்சதால அம்மாவும் புரட்சி தலைவர் தான். எனவே ஒரு நினைவிடத்துக்கு செல்வதால் மட்டுமே ஒரு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஆதரவான வாக்குகள் வாங்கிவிடலாம் என்று நினைத்தால் அது வந்து ஒரு பகல் கனவு. அது வந்து நடக்காத காரியம். பூனை கண்ணை முடிச்சுன்னா உலகமே இருண்டுன்னு சொல்லிடுவாங்க இல்லையா, அந்த மாதிரி தான். அது நடக்காத விஷயம். எனவே அந்த வகையில் ஒரு உள்ளன்பா கிடையாது. ஒரு தேர்தல் நோக்கத்தோடு அது ஒரு சந்தர்ப்பம் தான் இல்லையா, அது ஒரு சந்தர்ப்பம். உண்மையா வந்து இப்போ ஆரம்பத்தில் 7 வருஷம் ஆகுது, 7 வருஷம் மேலாவது அம்மா இருந்து பல தடவை நினைவுகளுக்கு போயிருந்தா அது வந்து நம்ம வந்து உண்மையிலேயே வந்து ஒரு மனப்பூர்வமா போறாங்கன்னு சொல்ல முடியும். ஆனா திபுன்னு இப்போ வந்து தேர்தல் வந்து 19ஆம் தேதி இருக்கிற நிலையில இப்ப போறாங்கன்னா வாக்குகளை எப்படியாவது மாற்ற முடியும்னு ஒரு நப்பாசை. நான் என்ன நினைக்கிறேன்னா அவங்களுக்கு தலைவர்களே இல்லைன்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு வந்து வாஜ்பாய் அண்ணாமலையும் தலைவர் கிடையாது, மோடியும் தலைவர் கிடையாது. அவங்க தலைவராக ஏற்றுக்கிறது வந்து எங்க 2 பேர் தான். நான் என்ன சொல்றேன், ஏத்துங்க. அதுக்கு எங்க கட்சிக்கே வந்துட்டு போலாமே, அதிமுகவுக்கு. அதுக்கே பிஜேபியில் இருக்கீங்க, வாங்க அதிமுகவில் வாங்க. 2026 உங்களுக்கு வந்து ஒரு சட்டமன்ற தேர்தலில் சீட்டு கொடுக்காது நம்மளுடைய பொதுச்செயலாளர் டிசைட் பண்ணுவாரு. ஐயா, தொடர்ந்து பாஜக லீடர்ஸ் எல்லாரும் வராங்க, அமைச்சர்கள் வராங்க. 2 பேர் திமுகவையும் அதிமுக தான் வளர்ச்சிக்கு, தமிழ்நாடு வளர்ச்சிக்கே பாதிப்பு அப்படின்னு சொல்லி வாக்கு சேகரிக்கிறாங்க. யார் சொன்னது? ராஜ்நாத் சிங் சொல்றாரு, பிரைம் மினிஸ்டர். யார் 2 பேரு? நட்டா சொல்றாரு. யார் 2 பேரு? திமுகவும் அதிமுகவும். அதாவது இங்க வந்து போட்டி அண்ணா திமுக திமுக தான். இதுல என்ன பண்ணா இந்த வடிவேலு காமெடி மாதிரி நானும் ரவுடின்னு சொல்ற மாதிரி தான் அவருடைய பேச்சு இருக்கு. தமிழ்நாட்டை பொறுத்தவரை பிஜேபி பொறுத்தவரை வட மாநிலங்கள்ல இருந்து வளர்ச்சி எப்படியோ அது வேற விஷயம். தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஜாதி மதம் இனம் மொழி அப்பாற்பட்டது தான் நம்முடைய தமிழ்நாடு. எனவே அந்த வகையில அதிமுக அந்த அடிப்படையில் தான் வந்து ஜாதி மதம் இனம் மொழி எல்லாவற்றையும் கலந்து இருக்கின்ற இயக்கம். எனவே தான் வந்து எல்லோரும் ஆதரவு தருகின்ற இயக்கம் என்ற அடிப்படையில் இங்க வந்து அதிமுக தான் எடுபடும். ஆனா பிஜேபி எல்லாம் பாத்தீங்கன்னா அது எடுபடுறதுக்கு வாய்ப்பில்லை. அவங்க என்னதான் வந்து குட்டிக்கரணம் போட்டாலும் சரி, அவங்களுடைய சதவீதம் என்பது ஒரு என்னன்னா ஒரு 5% அதுக்கு கீழே மேல, அவ்வளவுதான். அதுக்கு மேல அவங்க தாண்ட முடியாது. ஓகே, ராஜே
வெளிவிடா போடுங்க. சார் ஜிகே வாசல் வராரு ஒரு 5 நிமிஷம். அவரே போட்டு ராஜ் டிவியா கிளம்பலாமா